ஒரு டின்னர் டேட் கொலையா மாறினது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமெரிக்காவையே உலுக்குன ஒரு அதிர்ச்சியான கிரைம் ஸ்டோரி தான். 19 வயசு கல்லூரி மாணவியான செடி ராபின்சன் ஏப்ரல் 1, 2024 அன்னைக்கு ஒரு டேட்டிங் ஆப் மூலமா அறிமுகமான மேக்ஸ்வெல் ஆண்டர்சன் அப்படின்றவர் கூட டின்னர் சாப்பிட போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் செடி உயிரோட வீட்டுக்கும் வரவே இல்ல. அப்படி என்ன நடந்தது அந்த ராத்திரி 9 மணிக்கு 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா சாப்பிடுறாங்க. சேடி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பி ஆண்டர்சனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அங்க விபரீதமே ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில பார்த்தா சேடியோட கார் ஒரு இடத்துல முழுசா எரிக்கப்பட்ட நிலையில கிடைக்குது. சேடியும் காணோம். உடனே போலீஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த பயங்கரமான உண்மையும் தெரிய வருது. கொலையாளி ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு எல்லா ஆதாரத்தையும் அழிக்க பார்த்தான். ஆனா நம்மளோட டெக்னாலஜி அவனை விடலடே சொல்லலாம். அதுதான் லைஃப் 360 ஆப். சேடி அவங்க போன்ல வச்சிருந்த இந்த ஆப் மூலமா அவங்க அந்த ராத்திரி முழுக்க எங்கெங்க போனாங்கன்ற மாதிரி புள்ளி விவரமா கரெக்டா காட்டுச்சு. அந்த நள்ளிரவு நேரத்துல சீக்ரெட் பீச்ல சேடியோட சிக்னலோ அந்த கொலையாளியான ஆண்டர்சனோட போன் சிக்னலோ ஒரே இடத்துல, அதாவது மில்வாக்கில இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான கடற்கரையில, அதாவது வார்னிமான் பார்க் அப்படின்ற இடத்துல ஒன்னா இருந்திருக்காங்க. காரும் எரிக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கேமராவும் இருந்தனால கொலையாளி அந்த காரை அங்க விட்டுட்டு பஸ் ஏறி போற காட்சிகளும் பதிவாயிருக்கு. போலீஸ் அந்த கடற்கரைக்கு போய் தேடினப்போ அங்க சேடியோட உடல் பாகங்கள் துண்டு துண்டா கண்டெடுக்கப்படுது. இது வெறும் கொலை இல்ல, ஒரு சைக்கோத்தனமான செயல்னு அங்கிருந்த ஆதாரங்களும் சொல்லுச்சு. சமீபத்துல ஏபிசி நியூஸ் அப்புறம் ஸ்டே அவேக் போன்ற சேனல்கள் வெளியிட்ட வீடியோக்கள்ல இந்த டிஜிட்டல் டேட்டாவை வச்சு எப்படி இவனை கையும் களமா பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் காட்டியிருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா அந்த மேக்ஸ்வெல் ஆண்டர்சன் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு தான் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நான் இத பண்ணலன்னு சொல்லி கோர்ட்ல சாதிச்சிட்டு இருக்கான் இப்ப கூட. ஆனா போலீஸ் தரப்புல ஆணித்தரமான ஆதாரங்களை அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டர்சன் தரப்பு வழக்கறிஞர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் கொலை பண்ணதை யாராவது நேர்ல பாத்தாங்களா? வெறும் போன் சிக்னல் எல்லாம் வச்சு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்லாம் கேக்குறாங்களாம். ஆனா அதுக்கு போலீஸ் கொடுத்த பதில் தான் செம ட்விஸ்ட். தம்பி, நீங்க என்னதான் சொல்லுங்க, அந்த ஆண்டர்சனோட வீட்டு படிக்கட்லயும் பெட்ரூம்லயும் இருந்த ரத்த கரையை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அது சேடியோட ரத்தம்னு டிஎன்ஏ டெஸ்ட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இத எப்படி அவன் மறுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? கொலை நடந்த அன்னைக்கு அந்த வார்னிமான்ட் பார்க் கடற்கரைக்கு எப்படி போறதுன்னு இவனோட போன்ல கூகுள் மேப்லயும் தேடி இருக்கான். அது மட்டும் இல்லாம சேடியோட காரை இவன் ஓட்டிட்டு போய் தீ வச்சும் கொளுத்திட்டு அப்புறம் ரொம்ப அசால்ட்டா எதுவுமே பண்ணாத மாதிரி பஸ்ஸோ ஏறி வீட்டுக்கும் வந்திருக்கான். இது எல்லாமே அந்த சிசிடிவி ரெக்கார்ட்ல இருந்தனால இவனும் கைய களவுமா மாட்டிக்கிட்டான். சேடி காணாம போன போது போலீஸ் முதல்ல பண்ணது அவங்களோட ஐபோனை ட்ராக் பண்ணது மட்டும்தான். அதுலயும் அந்த போன் ஆஃப் ஆயி தான் இருந்துச்சு. அப்பதான் அவங்களோட டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீமும் உள்ள வந்தாங்க. லைஃப் 360 ஆப் அப்படின்ற ஒரு ஆப்போ அவங்களோட பாதுகாப்புக்காக சேடியும் அவங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்க. இது மூலமா அவங்க லொகேஷன் ஷேரிங் ஆப் வச்சிருந்தனால அந்த ஆப்போட சர்வீஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்தப்போ சாடி அந்த ராத்திரியில கரெக்டா எந்த நேரத்துல ஆண்டர்சனோட வீட்டுக்கு போனாங்க, அங்க எவ்வளவு நேரம் இருந்தாங்க, அங்க இருந்து அந்த வார்னிமான்ட் பார்க் பீச்சுக்கு எப்ப மூவ் ஆனாங்க, இது எல்லாமே ஒரு மேப்ல கோடு போட்ட மாதிரி அப்பட்டமா தெரிஞ்சுதான். போன் ஆஃப் ஆனாலும் இது கடைசியா எந்த டவர் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்றதையும் பாத்திருக்காங்க. சேடியோட போனும் அந்த கொலையாளி ஆண்டர்சனோட போனும் ஒரே நேரத்துல அந்த கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு செல் டவரோட சிக்னல்லையும் காட்டியிருக்கு. நானும் அந்த பொண்ணும் அன்னைக்கு ஒன்னாவே இல்ல அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டர்சனோட வாய் அடைக்க இது போதுமான ஆதாரமாவே இருந்துச்சு. போலீஸும் ஆண்டர்சனோட போனை பறிமுதல் செஞ்சு செக் பண்ணப்ப அவனோட கூகுள் மேப் டைம்லைன்ல அந்த கடற்கரைக்கு போயிட்டு வந்த ரூட் மேப் அப்படியே பதிவாயிருந்ததான். அவன் அந்த இடத்த முன்னாடியே சர்ச் பண்ணினதோ சர்ச் ஹிஸ்டரியில மாட்டிருக்கு. சேடியோட காரை ஒருத்தன் தீ வச்சு கொளுத்துட்டு போறது தூரத்துல அந்த சிசிடிவிலயும் தெரிஞ்சது. ஆனா அவனோட முகம் சரியா தெரியல. அங்கதான் போலீஸும் ஜியோ ஃபென்சிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா அந்த கார் எரிக்கப்பட்ட நேரத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட 100 மீட்டர் சுற்றளவுக்குள்ள யார் யாரோட மொபைல் சிக்னல் எல்லாம் ஆக்டிவா இருந்துச்சுன்னு செக் பண்ணுவாங்க. அதுல கரெக்டா ஆண்டர்சனோட போன் சிக்னல் மட்டும் தான் அங்க இருந்தது அப்படின்றதும் உறுதியாச்சு. கொலையாளி உடலை மறைக்கலாம், காரை எரிக்கலாம், ஆனா அவன் பையில இருந்த அந்த சின்ன மொபைல் போன் அவன் போற இடம்லாம் அவனோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ பதிவு பண்ணிட்டே இருந்திருக்கு. இதனாலதான் இன்னைக்கும் அவர் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தெரியாத புது நபர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள சந்திக்க போகும்போது ரொம்பவுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட லைவ் லொகேஷனை எப்பவுமே உங்க குடும்பத்துக்கோ இல்லனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மளோட பாதுகாப்புக்கு தான். இந்த கேஸ்ல அந்த போன் மட்டும் இல்லனா அந்த கொலையாளி இன்னைக்கும் வெளியில ஜாலியா சுத்திட்டு தான் இருந்திருப்பான்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க.